கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் வரையிலும் ஜீவனை தந்து சுகத்தை பலத்தை தந்து எங்களை தாங்கி வழிநடத்தி வந்த தெய்வாதி தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதத்தின் ஆமென் ரச்சா 3வது பரிசுத்த நாள் காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ரச்சா பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொன்னீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த பரிசுத்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்னாய் செல்லுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வானத்தின் கீழே பூமியின் மேலே அற்புதங்களின் தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாவபரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த ஊரடங்கு நாட்களிலே காணொளி மூலமாக நாங்கள் ஆராதிக்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆமென் ராஜா. நன்றி செலுத்துகிற இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவன் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் தேவரீர் மூடி மறைத்து வந்ததற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம். தேவரீர் தந்து நல்ல சரீர சுகத்திற்காய் பலத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வைரஸ் நாட்களிலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வந்தீரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கர்த்தர் பாராட்டி இருக்கிற எல்லா கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. MBA பாட்டு புத்தகத்திலே 378வது பாடலும் 364வது பாடலும் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? Yeah.
பாட்டுத்தாளிலே 68வது பாடலை நாம் பாடி ஆவியின் அபிஷேகத்திற்குள் நாம் நிரம்பி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நம்மை முழுமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணித்து ஆமென். இந்த பாடலை நாம் பாடுவோம். தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை அபிஷேகத்தினாலே நிரப்பி நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் ஆமென் உள்ளங்களிலே ஆமென் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கிற ஆவியானவர் நீர் ஜீவ ஊற்று அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் இறங்குவீராக. இந்த ஆராதனை வேளையில்
நல்ல தகப்பனே, நல்ல ஆராதனை வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை சுகமாய் பாதுகாத்து ஜீவனை தந்து தாங்கி வழிநடத்தி வருவதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காரணம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்து வந்திருக்கிறபடினாலே ஆமென், நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். பிரசவத்துக்கு நேராக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இன்னும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, வேலை இன்னும் சரியாக இல்லையே என்று ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிசாசன் உபத்திரமாக இருக்கிறது என்று இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஆராதனை வேளையிலே கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸ் இயேசு நாமத்திலே கர்த்தாவே அழித்து மாற்றி ஒரு பூரண சேர்த்தை, ஒரு பூரண சுகத்தை கர்த்தாவே தேசத்திலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய அபிஷேக வல்லமை கடந்து செல்லட்டும், உம்முடைய சுகமாக்கும் வல்லமை ஆமென் அவர்கள் மேலே கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் தாங்க. அப்பா, அவர்களுக்கு உதவியாக இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். டாக்டர்ஸ், நர்ஸ் மற்றும் ஆண்டவரே உதவியாக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேளையிலே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, மென்மேலும் இந்த அப்பா அந்த வைரஸ் ஆனது அதிகரிக்காதபடி ஆண்டவரே, அப்பா எல்லாம் ஒன்றும் இல்லாதபடி கர்த்தர் அழித்து மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜனங்கள் ஆமென் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ள தெய்வம் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனை வேளையிலே கர்த்தாவே அப்பா மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, தேவாலயங்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த +2 கர்த்தர் தந்த நல்ல அப்பா தேர்ச்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம். பள்ளிக்கூடங்களும் அப்பா கல்லூரிகளும் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்திய தேசத்திலும் அப்பா உலகம் முழுவதிலும் பரிசுத்த இரத்தம் தளிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக சென்னை பட்டணத்திலும் அப்பா ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டிலே உம்முடைய பரிசுத்த இரத்தம் தளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கடனிலிருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். பாதத்திலே ஒப்பு கொடுத்து சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த தலைமை சபையும் எல்லா கிளை சபைகளுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். தெய்வ வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நாட்களிலே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்ததில்லை என்று வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாய் ஒரு நன்மையும் நாட்களிலே குறைபடாதபடி ஆண்டவரே வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளை தந்து கர்த்தாவே என் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா, வயோதிபர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த ஆராதனை வேளையிலே வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் அடியனுக்கு தந்து வேத வசனங்கள் நீங்கள் பிள்ளைகள் குறிப்பு நோட்டு எல்லாம் வேதம் எல்லாமே எடுத்து நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிடுங்க. ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு நீங்கள் குறிப்பு நோட்டில் எழுதும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே அருமையானவர்களே, அக்கினியின் மத்தியில் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பதில் தருகிறவர். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் அநேக வழியிலே பதிலை தருகிறவர். வேதத்தை வாசிக்கும் பொழுது பதில் தருகிறார், ஜெபிக்கும் பொழுது பதில் தருகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது பதில் தருகிறார், தரிசனத்திலே பதில் தருகிறார், சொப்பனத்தின் மூலமாக பதில் தருகிறார், உபவாசிக்கும் பொழுது பதில் தருகிறார். கர்த்தருடைய பாதையிலே நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதிலை தருகிறார். பல வழிகளிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பதில் தருகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அக்கினியினாலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பதில் தருகிறார். அக்கினியை குறித்ததான ஒரு தெய்வ செய்தியை இந்த காலை வேளையிலே நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோமா? கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்துச்சு. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. அது புகையை போல காடாய் எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. மலை முழுவதும், சீனாய் மலை முழுவதும் அதிர்ந்தது. ஸ்தோத்திரம். கர்த்தர் சீனாய் மலையில் அக்கினியில் இறங்கினபடியினாலே தேவனாகிய கர்த்தர் அக்கினியின் நடுவில், அக்கினியோடு அவர் சீனாய் மலையிலே இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் தேவனாகிய கர்த்தர் இந்த சீனாய் மலையிலே அக்கினியிலே இறங்கி வர வேண்டும் என்ற சில காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அந்த சீனாய் மலையிலே யாத்திராகமம் 19:16 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலே மலையின் அடிவாரத்தில் நின்ற இஸ்ரவேலர்கள் நடுங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படியான காரியங்களை ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது மலை முழுவதும் அதிர்ந்தது. அந்த அதிர்வை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள், இடி முழக்கத்தை பார்க்கிறார்கள், மின்னலை பார்க்கிறார்கள், ஸ்தோத்திரம், கார் மேகத்தை பார்க்கிறார்கள், பலத்த எக்கால சத்தத்தை கேட்கிறார்கள். ஆமென். அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நடுங்கி, பயந்து நடுங்குகிறார்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளபடியாக கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக தேவன் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மோசேக்கு தேவன் தந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஊழியர்கள், விசுவாசிகள் என்ன செய்கிறது? அநேக இடங்களிலே பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்வதில்லை. அநேக இடங்களிலே, பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம் இந்த காரியத்தை. எனவே மோசேயை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த காரியத்தை ஆண்டவர் மோசேக்கு முன்பாக செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம்
என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். பார்த்தீர்களா? இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் தேவன் உண்டு என்பதை விசுவாசித்து அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே தான் அருமையானவர்களே, மோசைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது என்றென்றைக்கும் இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை பின்பற்றி வர வேண்டும் என்பதற்காக, உன்னை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன். மூன்றாவதாக, தேவனை பற்றின பயத்தை உண்டாக்க செய்தல். தேவனை பற்றின பயம். ஸ்தோத்திரம். வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 12வது அதிகாரம் 21வது வசனம். அப்போஸ்தலர் பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 21வது வசனம். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. மோசே பார்க்கும் பொழுது மோசைக்கு ஒரு பயமும் நடுக்கமும் வந்துவிட்டது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மகத்துவத்தை கண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஆமென், தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறது அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்றுதான் வேதாகமத்தில் ஆண்டவராய் இயேசு பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நான்காவதாக, துணிகரமான தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு உறுதி என்பதை இந்த செய்தியானது நமக்கு காட்டுகிறது. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, துணிகரமான தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களும் உண்டு. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு தன்னுடைய வழிகளிலே, தன்னுடைய சொந்த வழிகளிலே உலகப்படியாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை வீணடிக்கிற, கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிற எத்தனையோ ஜனங்களை நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் துணிகரமான தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பவர்களுக்கு நியாயத்திற்கு உறுதி என்பதை உரைக்கும்படியாக இந்த அக்கினியானது ஆண்டவர் தேவன் சீனாய் மலையிலே இறக்குகிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 26, 27 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 26, 27 வசனம். சத்தியத்தின் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். பார்த்தீங்களா? இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும், அருமையானவர்களே, ஒரு தேவ கோபாக்கினி உண்டு, ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர்கள் தேவனை சேவிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஆமென் அந்த சீனாய் மலையிலே தேவன் அக்னியின் நடுவிலே இறங்கி இத்தனை காரியங்கள் அந்த பகுதியிலே அங்கு அந்த மலையிலே நடக்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. எனவே எனக்கு அன்பானவர்கள் இந்த செய்தி கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பெரியோர்களே, ஆமென், இந்த நாட்களிலே ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உலகமானது நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் கர்த்தருக்கு பயப்படாமலும் கர்த்தருக்கு விரோதமாகவும் செயல்படுகிற பல பகுதிகளிலே நாம் என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. இதற்கு எல்லாமே அருமையானவர்களே ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை இந்த அக்கினியின் மத்தியில் இறங்கின தேவன் அருமையானவர்களே செய்கிறதை காண்பிக்கிறதை நாம் இந்த பகுதியிலே காண முடிகிறது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம்
சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 2வதாக பலிபீடத்தின் மேல் இறங்கிய அக்கினி. முதலாவதாக சீனாய் மலையில் இறங்கின அக்கினி, 2வதாக பலிபீடத்தின் மேல் இறங்கிய அக்கினி. 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரனால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து போதும். அங்கே நாம் பார்க்கும் பொழுது எலியா சகல ஜனங்களையும் கிட்டே வரும்படியாக செய்தார். அருமையானவர்களே, ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையிலே எலியா தீர்க்கதரிசி மட்டும் இருக்கும் பொழுது அங்கு 450 பகல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அருமையானவர்களே, அங்கு ஜீவனுள்ள தேவன் யார் என்ற ஒரு கேள்வி எழும் பொழுது இப்படியாக முதலாவதாக பகல் ஜனங்கள் காளையை சந்தாக வெட்டி பலிபீடத்தின் மேல் வைத்து அவர்கள் கடவுளை கூப்பிட்டார்கள். அங்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரையிலும் அங்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வதாக எலியா அவன் செய்த ஒரு காரியம், அந்த பலிபீடத்தை, அந்த பழைய பலிபீடத்தை எல்லாவற்றையும் தகர்த்து போட்டான், உடைத்து போட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் தகர்த்து போட்டான், அவன் செப்பனிட்டான், அவன் சரி செய்தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அருமையான பழைய வாழ்க்கை உடைக்கப்பட வேண்டும், பழைய வாழ்க்கை நொறுக்கப்பட வேண்டும். பாவம் நிறைந்த வாழ்க்கை நொறுக்கப்பட்டால் ஒழிய ஒரு புதிய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திற்குள் வரவே வராது. அவனுடைய பழைய வாழ்க்கை ஒழிக்கப்பட்டு போக வேண்டும். ஸ்தோத்திரம். எனவே எலியா அங்கு பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்திலே சரி செய்தார். ஏனென்றால் அசுத்தமான பலிபீடத்திலே தேவனுடைய வல்லமை இறங்க முடியாது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தத்தின் மத்தியில் மாசம் பண்ணுகிறவர், அசுத்தத்தின் மத்தியிலே அவர் பதில் தருகிற தேவன் அல்ல என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்தமுள்ள இடங்களிலே தான் அவர் தங்குவார், வாசம் பண்ணுவார். எனவே தான் எலியாவுக்கு தெரியும், இந்த பழைய அசுத்தம் நிறைந்த பலிபீடத்தை வைத்து கொண்டு தேவனை நோக்கி ஜெபித்தால் நிச்சயமாக ஒரு பதிலும் வராது. எனவே தான் அவன் எல்லாவற்றையும் உடைத்து மாற்றுகிறார். பழைய வாழ்க்கை எல்லாமே உடைத்து மாற்றின பொழுது மீண்டுமாக பழைய வழிக்கு போனால் விட்டு சென்ற பிசாசு 7 பிசாசுகளை கொண்டு வந்து குடும்பத்திலே அவனுடைய இருதயத்திலே கொண்டு வந்து என்ன செய்வானா, வாழ்விலே கொண்டு வந்து உட்புகுத்து விடுவான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, பாவம் நிறைந்த வாழ்க்கை உடைக்கப்பட்டு போகும் பொழுது அவர்கள் பின்மாற்றத்திற்குள் போகாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது, நடக்கும் பொழுது, அதுதான் அப்பொழுதுதான் ஆண்டவர் பதிலை தருவார். நாம் கேட்கிற ஜெபத்திற்கு எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதில் தருவார். எனவே நம்முடைய பழைய வாழ்க்கை, மனுஷனுடைய பழைய வாழ்க்கை ஒழிக்கப்பட வேண்டும். அப்பொழுது கீழாக இன்னும் நாம் தொடர்ந்து நாம் பார்ப்போமானால் அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின. பழைய வாழ்க்கை ஒழிக்கப்பட்டால் ஒழிய புதிய ஒரு வாழ்க்கை அமையாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு குடும்பங்களில் எத்தனையோ குடும்பங்களில் பழைய வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. பழையத்தை எடுத்து மாற்றுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. பழைய விதமான தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்கள்
வீட்டில் கொண்டு வச்சிடுறாங்க. அதெல்லாம் எடுத்து போடுவதற்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவன் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின. புதிதாகும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் துவங்குகிறார். புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அதுவரையிலும் அந்த பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38, 39 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. பார்த்தீங்களா? அங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த செப்பனிட்ட பிறகு, அந்த பழைய பலிபீடத்தை உடைக்கப்பட்ட பிறகு அவன் ஒரு புதிய பலிபீடத்தை எலியா தீர்க்கதரிசி கட்டுகிறார். ஒரு புதிய பலிபீடத்தை கட்டி சுற்றிலுமாக தண்ணீர் வாய்க்கால் எடுத்து தண்ணீராலே நிரப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நிரப்பின பிறகு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் அக்கினியை அங்கு இறங்குகிறதை பார்க்கிறோம். அக்கினி இறங்கி, அருமையானவர்களே, அங்கு இருந்த எல்லாமே பட்சிக்கப்பட்டது. ஒன்றுமே இல்லைங்க. இதை பார்த்த ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். தேவனே மெய்யானவர் என்பதை அந்த இடத்திலே கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே நம்முடைய பழைய வாழ்க்கை, மனுஷனுடைய பழைய வாழ்க்கை முழுமையாக மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருந்தால் அது மாற வேண்டும். உலக சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தால் அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். எப்பொழுதும் மாற்றப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 நாளாகவும் தொடர்ந்து நாம் வேதத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 25, 26 வசனம். தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஒருவனுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு தாவீதுக்கு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு சொன்னார். பட்டயத்தை எல்லாமே உரையில போடு என்று சொன்னார். சில இங்கு இந்த பகுதியிலே நான் பார்க்கும் பொழுது, அருமையானவர்களே, ஓர்னானுக்கு அவருடைய ஒரு நிலத்தை தாவீது, ஸ்தோத்திரம், அவன் இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவன் விரும்பவில்லை. அவன் 600 சேக்கல் நிறை பொன்னை கொடுத்தான். ஸ்தோத்திரம். ஒரு சேக்கல் 11.5 கிராம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிட்டத்தட்ட 862 சவரன் தங்கத்தை, பொன்னை அவன் என்ன செய்தான்? அந்த நிலத்திற்கு கொடுத்து கர்த்தருக்கு அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பலிபீடத்தின் மேல் அவன் பலி செலுத்தின பொழுது, அருமையானவர்களே, அந்த பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் தாவீதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? உன்னுடைய பட்டயத்தை உரையிலே நீ போடு. பார்த்தீங்களா? சில நேரங்களில் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் தனக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். பல வழிகளிலே
தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார், சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறார், ஜபத்தில் வெளிப்படுத்துகிறார். அக்கினியாக இறங்கி அக்கினியின் நடுவிலே நின்று நான் பேசுகிறேன் என்று ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து அப்படியாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே அக்கினியின் நடுவிலே தேவதூதன் வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். சொல்லுகிறான், உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு அப்படி என்று சொல்கிறார். உடனே அவன் உரையிலே போட்டான். சில நேரங்களில் தவறு ஆண்டவர் உணர்த்தும் பொழுது உடனடியாக திருத்த வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அநேகர் திருந்துவதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் செய்வதெல்லாமே சரிதான் அப்படி என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அல்ல. நம்மை முழுமையாக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அருமையானுடைய ஆண்டவர் சில நேரங்களிலே தவறுதலான காரியங்களை செய்யும் பொழுது அதை உணர்த்தி, அது செய்யாதே, அப்படி பண்ணாதே, அது சரி கிடையாது, அது தவறு என்பதை உணர்த்தும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை புரிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் அந்த இடத்திலே தாவீதுக்கு முன்பாக தேவன் அக்கினியை இறக்குகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பலிபீடத்தின் மேல் இறங்கிய அக்கினியால் தாவீதுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். தன்னுடைய தவறுகளை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அந்த இடத்தில் பதில் தருகிறதை நாம் காண முடிகிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக அருமையான தேவாலயத்தில் இறங்கின அக்கினி. தேவாலயத்தில் இறங்கின அக்கினி 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1-2 வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்றும் பலிகளையும் பட்சித்தது. மற்றும் எல்லா பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அந்த அளவிலே தேவ அக்கினி அபிஷேகம் அங்கு தேவாலயத்தில் இறங்கினது. இந்த அனுபவம் தான் ஒவ்வொரு தேவாலயத்திலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொருக்குள்ளும் இந்த அக்கினி அபிஷேகம் இருக்க வேண்டும். இந்த அக்கினி அபிஷேகம் இருக்கும் பொழுது அங்கு எந்த அசுத்தாவியின் கிரியைகள் வரவே வராது. பிசாசின் கிரியைகள், கெட்ட சொப்பனங்கள், கெட்ட தரிசனங்கள் ஒன்றுமே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே சாலமோன் ஜெபித்த பொழுது, சாலமோன் ஒரு ராஜா ஜெபித்த பொழுது தேவாலயத்திலே அருமையானவர்களே அங்கு மிக அழகாக நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவாலயம் அங்கே அக்கினியினாலே நிரம்பினது, தேவ மகிமையினாலே நிரம்பினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வீடு அக்கினி அபிஷேகத்தினாலே நிரம்புகிறதா? தேவாலயம் அக்கினி அபிஷேகத்தினாலே நிரம்புகிறதா? நீங்கள் காண முடிகிறதா? இந்த சபை ஒரு ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபையிலே தேவ மகிமை இறங்கி இருக்கிறதை காண முடிகிறது. ஒரு புகை காடாகவே இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் மகிமை அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. ஆசாரியர்கள், விசுவாசிகள் ஆராதிக்க முடியாத அளவிலே அபிஷேகம் இறங்கி நிரப்பி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே தேவாலயங்களிலே நாம் ஆராதிக்கும் பொழுது காணப்படுகிறதா? இந்த வேளையிலே நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த ஊரடங்கு நாட்களிலே கர்த்தர் ஏன் இந்த ஊரடங்கை கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது நம்மை நாமே சிந்திக்க வேண்டும், நம்மை நாமே யோசிக்க வேண்டும். கர்த்தருக்குள் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் நாம் புதிய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். தெய்வ மகிமை தேவாலயத்தில் போகும் பொழுது புதிதாக திறக்கப்படும் பொழுது, தேவாலயத்திற்குள் போகும் பொழுது நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே, நம்முடைய வாழ்வு எல்லாமே ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக காணப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த ஊரடங்கு, அதற்காக தான் இந்த கொரோனா வைரஸ் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் தேவாலயத்தில் ஜெபித்த பொழுது தேவ மகிமை இறங்கினது, அக்கினி இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அக்கினி ஒவ்வொரு சபைகளிலும் இந்நாட்களிலே காணப்பட வேண்டும். ஊழியர்களை நிரப்ப வேண்டும்.
விசுவாசிகள் ஒவ்வொருவரும் குட்டி பிள்ளைகளை ஆண்டவர் அக்கினி அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். இந்த அனுபவத்தை தான் ஆண்டவராகிய இயேசு எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து நாம் ஆராதிக்கும் பொழுது அருமையானவர்களே, நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அக்கினியில் நடக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அக்கினியில் நடக்கும் பொழுது அவர் தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:2. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். அக்கினியில் நடக்கும் பொழுது, நெருப்பிலே நடக்கும் பொழுது உன்னை சேதப்படுத்தாது. அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. அப்படி பற்றி எரிகிற அக்கினி ஜுவாலை இருக்கிறது, அது உன்னை பற்றவே பற்றாது. இந்த நாட்களிலே அருமையானவர்களே, நாம் கடந்து செல்லுகிற பாதைகள் எல்லாமே தண்ணீர்கள் வழியாக, ஆறுகள் வழியாக, ஸ்தோத்திரம், அக்கினியிலே நடக்கும் பொழுது, அக்கினி ஜுவாலையிலே நடக்கும் பொழுது, சோதனைகள் நமக்கு வரும் பொழுது தேவன் உன்னோடு கூட இருப்பார். நாட்களிலே அநேக கஷ்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும், அநேக குடும்பங்களிலே கஷ்டங்கள், வேதனைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசனங்களை தந்து, வாக்குத்தத்தங்களை தந்து, அவர் சொல்லுகிற, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். ஸ்தோத்திரம். நீ ஆறுகளை கடக்கும் போதும் ஆமென், நான் உன்னோட இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும் போது உன்னோடு இருப்ப. அக்கினி ஜுவாலையிலே நீ கடந்து சென்றாலும் உன்னோடு இருப்ப. பார்த்தீங்களா? எந்த ஒரு பாதையிலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னோடு கூட இருக்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது? காண முடியும். அவ்வளவு நல்ல அப்பாவை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறபடியினாலே நான் அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்கிறோம். தானியேல் 3:23. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அங்கே அவர்களை கொண்டு போட்டார்கள். பெரிய பெரிய இராணுவ அதிகாரிகள், பலசாலிகள் அவர்களை கட்டி கட்டுண்டவர்களாய் நெருப்பிலே கொண்டு போய் போடுறாங்க. நெருப்பு, அக்கினி ஜுவாலை எரிகிறது. 7 மடங்கு அக்கினி சூளை எரிய அப்படியாக ஜுவாலித்து எரிகிறது. அந்த ஜுவாலித்து எரிகிற அந்த அக்கினி ஜுவாலையிலே தேவனுடைய பிள்ளைகளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரையும் நேபுகாத்நேச்சர், ஆமென், அவர் அந்த ராஜா அவனுடைய சட்டத்தின்படி கொண்டு போய் நெருப்பிலே, அக்கினி ஜுவாலையிலே கொண்டு போய் போடுகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் ஆமென் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நேபுகாத்நேச்சர் ராஜா பார்க்கும் பொழுது, அங்க நம்ம 3 பேர் இல்லையே போட்டோம், ஆனா இன்னொருவர் கூட இருக்கிறாரே என்ற ஒரு பயம் அவர்களுக்கு வந்துச்சு. அந்த 4வது ஆள் யாருன்னு சொன்னா, தேவன் தன்னுடைய தூதனை இம்மீடியட் உடனே அந்த இடத்திலே அனுப்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. உடனடியாக தேவன் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் உடனடியாக அந்த இடத்திலே தேவன் தன்னுடைய தூதனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையிலும் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, அந்த 3 பேர்களையும் நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள்.
அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய சரீரம் வெந்து போகவும் இல்லை, தலை மயிர் கருகாமலும் இருந்தது என்று சொல்லி நாம் அங்கு பார்க்கிறோம். ஆமென். அந்த நேபுகாத்நேச்சர் அந்த அக்கினி சூளை பக்கமாக சென்று அவர்களை அழைக்கிறார். நீங்க வெளியே வாருங்கள் என்று சொல்லி, உன்னத பிள்ளைகளே, உன்னத தேவனுடைய பிள்ளைகளே என்று ஒரு பேர் வச்சிருக்கிறார் ராஜா. ராஜாவின் நடுவிலே தன்னுடைய தேவ பிள்ளைகள் கர்த்தர் மெய்யானவர் என்பதை நிரூபித்து காட்ட தேவன் அந்த அக்கினி சூளையிலே ஒரு தூதனை உடனடியாக அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற பலவிதமான போராட்டங்கள், விசுவாச போராட்டங்கள் உண்டு. அதன் நடுவிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவன் தூதனை உடனடியாக அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்கள், இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலே கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் உண்டு, ஊழியர்கள் உண்டு. ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட அக்கினி சூளையிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுதும் தேவன் தன்னுடைய தூதனை அங்கு அனுப்பி உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் ஒருபோதுமே தன்னுடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை சுற்றிலும் உன் மகிமை ஜீவன்களிலும், ஆமென், உன் மிருக ஜீவன்களிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். அக்கினி மதிலாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். எனவே தான் எத்தனையோ ஆபத்துகளிலே, எத்தனையோ ஆக்சிடென்ட் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து. இந்த கொரோனா வைரஸில் கூட எத்தனையோ ஊழியர்கள் வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தந்து கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சுற்றிலும் மதிலாக இருந்து உங்களை வழி நடத்துவார். தன்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் மதில், நம்ம வீட்டை சுற்றிலும் எப்படி பாதுகாப்புக்காக ஒரு மதிலை கட்டி வச்சிருக்கிறோமோ அதே போல கர்த்தர் நமக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுற்றிலும் மதிலாக நின்று அவர்களை பாதுகாப்பார். ஸ்தோத்திரம். 5வதாக நாம் பார்க்கும் பொழுது நாவுகள் மேல் இறங்கின அக்கினி. நாவுகள் மேல் இறங்கின அக்கினி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகள். இதை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் அக்கினி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே அருமையானவர்களே, அங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாவு அக்கினிமயமான நாவாக மாற்றப்பட வேண்டும். ஏன் சமுதாயத்தில் சண்டை, ஏன் பிரச்சனை, ஏன் வேதனை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாவு தான் காரணம். ஆண்டவர் அந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே 120 பேர்கள் ஒருமனப்பட்டு கூடின அப்போஸ்தலர் ஆதி சபையிலே தேவன் செய்த முதல் காரியம் நாவை தொட்டார். முதலாவதாக நாவை அக்கினிமயமான நாவாக மாற்றினார். இந்த நாவு தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. சண்டை உருவாக்குறது. வேதம் சொல்லுகிறது, சின்ன நெருப்பு ஒரு பெரிய காட்டையும் கொடுத்து விடுகிறதா. ஒரு நெருப்பிற்கு சமமாக இந்த நாவை ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தான் இந்த நாவை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள். ஆனால் வாயில வருவது எல்லாம் கெட்ட வார்த்தை. வாயில வருவது எல்லாமே கெட்ட வார்த்தை. வீட்டில் இருக்கும் பொழுது கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. இப்படியாக ஏன் என்று சொன்னால் அவருடைய நாவுகள் தொடப்படவில்லை. அவருடைய நாவுகள் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே தொடப்படாததனாலே அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேசுகிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது? காண
முடிகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கு ஆறாவதாக நாம் பார்க்கும் பொழுது அக்கினி ஜுவாலையாக ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயம் தீர்க்க வருவார். அக்கினி ஜுவாலையிலே ஆண்டவர் நியாயம் தீர்க்க வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. நன்றாக ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு முதல்ல வரும்பொழுது அவர் ரட்சிக்கும்படியாக வந்தார். எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக வந்தார். இப்போ இந்த கிருபை நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை நாட்களிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு அவருடைய பாதையிலே நடக்கிற பிள்ளைகள் பாக்கியசாலிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி ஆண்டவர் இதனுடைய முடிவு பார்க்கும் பொழுது ஒரு அருமையானவர்களே நியாய தீர்ப்பு. ஆண்டவர் வரும் பொழுது தேவனுடைய கண்கள் மீண்டுமாக ஆண்டவர் நியாயத்திற்கு வரும் பொழுது அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்குமா? அக்கினி ஜுவாலையுடைய கண்களாக இருக்கும். அப்பொழுது யாருமே பாவம் செய்தவர்கள் யாருமே முன்னாலே நிற்கவே முடியாது. பரிசுத்தவர்கள் மட்டும்தான் அவருடைய முன்னிலையிலே இருக்க முடியும். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிக்கிறாங்க. நன்றாக படிக்கிற பிள்ளைகள் தைரியமாக இருப்பாங்க. ஆசிரியர் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்ல பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பயமே இல்லை. ஆனால் படிக்காத பிள்ளைகள் பாருங்க, என்னிடத்துல கேள்வி கேட்பார்களோ என்று சொல்லி பயந்து நடுங்கி கொண்டு இருப்பாங்க. டீச்சர் பக்கத்திலே போக மாட்டாங்க. அதே போல தான் இந்த உலகத்திலே நீதியாக தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுக்குள் வளர்கிற நடக்கிற பிள்ளைகள் தைரியமாக இயேசுவுடன் போவார்கள். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற மக்கள் இயேசுவுக்கு முன்னாலே போகவே முடியாது. ஏனென்றால் அவருடைய கண்கள் அக்கினி கண்கள், கிருபையின் கண்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு போய்விடும். இப்பொழுதுதான் கிருபையின் கண்கள் இருக்கிறது. கிருபையாக ரட்சிக்கப்படுங்க. அதனாலே ஒரு வைரஸை அனுப்பி இப்படியாவது ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் ஜனங்களோ அதை சரியான முறையிலே பயன்படுத்தாமல் இந்த நாட்களிலே இருக்கிறதை நாம் காண முடிகிறது. எனவே அருமையானவர்களை, இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல நாட்களை இயேசுவோடு கூட நெருங்கி ஜீவித்து அவருடைய தரிசனங்களை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பு நாளிலே அவரோடு கூட அந்த நியாயத்தீர்ப்பிலே நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக அந்த அக்கினி கண்களை உடைய இயேசு வரும் பொழுது நாம் அவரோடு கூட அந்த நியாயத்தீர்ப்பிலே தப்பித்துக் கொள்ளும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே அருமையானவர்களே, ஏழாவதாக அந்நிய அக்கினி. இந்த ஊழியர்களிலே பார்க்கும் பொழுது சில அசுத்தாவியின் கிரியைகள், அந்நிய அக்கினிகளை குறித்து நாம் ஏழாவதாக பார்க்கிறோம். எண்ணாகமம் 26வது அதிகாரம் 60-61 வசனம். எண்ணாகமம் 26, 60, 68. ஆரோனுக்கு நாதாபும் அபியூவும் எலியாசரும் இத்தாமாரும் பிறந்தார்கள். 4 பேர்கள் ஆரோனுக்கு பிறந்த பிள்ளைகள். நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்ததியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது செத்து போனார்கள். அங்கே நாம் பார்க்கும்பொழுது அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியினாலே ஆரோனுக்கு 4 பிள்ளைகள். 2 பேர்கள் நன்றாக தேவனை ஆராதிக்கிறாங்க. 2 பேர்கள் தேவனுடைய சமூகத்திலே பரிபீடத்திலே அந்நிய அக்கினியை கொண்டு போனாங்க. தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை அவர்கள் அந்த இடத்திலே செய்ததினாலே அவர்கள் செத்தே போயிட்டாங்க. எனவே அருமையானவர்களே, தேவாலயத்திலே போகும் பொழுது உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றையும் நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அது அருமையானவர்களே ஒரு பெரிய சாபமாக அது மாறிவிடுகிறது. அங்கேயே ஆண்டவர் அந்த நாதாபும் அபியூவும் அருமையானவர்களே ஆண்டவர் என்ன செய்தார்? அழித்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் அழித்து போட்டார்? கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை, தேவன் சொல்லாத காரியத்தை
ஒருவருமே செய்யக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் ஆண்டவர் சொன்னால் மட்டுமே செய்யுங்க. இன்றைக்கு அநேக கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க. கடன் பிரச்சனையில சிக்கிக்கொண்டு ஆண்டவரை தூஷிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, அதை தான் செய்த தப்பு என்பதை அநேகர் புரிந்து கொள்வதும் இல்லை. ஆண்டவர் சொல்லும் பொழுது நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்யறேன், இது உமக்கு பிரியமாய் இருக்குமா, உமக்கு சித்தமாய் இருக்குமா, இதை நான் செய்யலாமா, இதை செய்தால் நான் சிக்கலில் போய் சிக்கிக் கொள்வேனா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு அவருடைய சித்தத்தில் அவர் காட்டுகிற வழியிலே தான் நாம் போக வேண்டும். அவர் காட்டுகிற இயேசுவானவர் காட்டுகிற வழியிலே போகிறவர்கள் ஒருவருமே பிசகவே மாட்டார்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இவர்கள் அந்நிய அக்கினியை, தேவனுக்கு பிரியமில்லாத அக்கினியை அந்த தேவாலயத்திலே கொண்டு வந்தார்கள். ஸ்தோத்திரம். எனவே அருமையானவர்களே, அதனாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். யோசுவா 6வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோசுவா 6:24. பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். அங்கு நாம் பார்க்கும்போது எரிகோ பட்டணத்தும் அதோட யாவையும் அக்கினியினால் சுட்டெரித்தார். ஏன் அக்கினியினால் சுட்டெரித்தார் தெரியுமா? அங்கே வேதம் சொல்லுகிறது, அதிகமாக ராக்கா என்ற ஒரு வேசியின் நிமித்தம், எரிகோ பட்டணம் என்று சொல்லும் பொழுது பாவம் நிறைந்த ஒரு பட்டணம், மோவாபிய ஜனங்கள் இருந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் வேசி மார்க்கமாகிய அங்கு வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ராக்காப் என்ற ஒரு வேசி, அந்த வேசியின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த பட்டணத்தையே நெருப்பினாலே அழித்தார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அங்கு ஒரு அழிவு வருகிறது நாம் காண முடிகிறது. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-20 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு 17 காரியங்களை தேவன் நமக்கு எச்சரிக்கிறதை நாம் 17 காரியங்கள் நீங்கள் குறிச்சு விடுங்க. 5, 19, 20 மாமிசத்தின் கிரியைகளை குறித்து அங்கு 17 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். இவைகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆமென். நாம் என்ன வாசிக்கலாம்? மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், வகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இவைகள் அசுத்தமான ஜனங்களிடத்திலே காணப்படுகிற குணங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அசுத்தமான உலகப்படியாக நடக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட 17 காரியங்கள் இவர்கள் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் அல்ல. இவர்கள் மூலமாக தேசம் ஆமென் என்ன ஆகிறது என்று சொன்னால் கரைப்படுகிறது. தேசம் இவர்கள் மூலமாக கரைப்படுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 17 காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். இன்னும் தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நாம் வாசிப்போமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற
அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஜனங்கள், இப்படிப்பட்ட குணங்களை உடைய ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? கடைசியிலே அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே, கடல், அக்கினியும் கந்தமும் எரிகிற கடல் இப்படிப்பட்டவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அக்கினி கந்தமும் எரிகிற கடலிலே சென்று பங்கடையாதபடி அருமையானவர்களே, இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாராவது அப்படிப்பட்ட குணாதிசயங்கள், குணங்களை வைத்திருப்பீர்கள், ஆனால் ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்று இயேசுவோடு கூட வாழ்வீர்களானால், இயேசுவுக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுப்பீர்களானால், அதற்காக தான் ஆண்டவரை இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஸ்தோத்திரம். எனவே அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்வை நீங்கள் இந்த உலகத்தில் வீணாக்காதபடி, சில வேளை இந்த உலகத்திலே நாம் வாழ்வது ஒரு 60, 70, 80 வயது இல்லாவிட்டால் பலத்தின் மிகுதினால் ஒரு 100 வயதாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் 1000 ஆண்டுகள் இயேசுவோடு கூட ஜீவிக்கிற இருக்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அதோடு புதிய வானம், புதிய பூமியிலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளபடியாக இன்றைக்கே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் மனம் திரும்புங்க. இன்றைக்கும் இயேசுவின் கரமானது, காயப்பட்ட கரமானது அவர் நீட்டிக்கொண்டிருக்க என் பக்கமாய் வருகிறவர்களை ஒருபோதுமே புறம்பே தள்ளமாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆமென் தங்களை இன்னும் ஒரு விசை கூட நிதானித்து சிந்தித்து ஆமென் செய்த தவறுகள், அந்நிய அக்கினி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் கொண்டு வந்தபடியினாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, 7 காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 1, சீனாய் மலையில் இறங்கிய அக்கினி. 2வதாக பலிபீடத்தின் மேல் இறங்கிய அக்கினி. 3வதாக தேவாலயத்தில் இறங்கின அக்கினி. 4வதாக அக்கினியின் நடுவில் உலாவின தேவன். 5வதாக நாவுகள் மேல் இறங்கின அக்கினி. 6வதாக அக்கினி ஜுவாலை உடைய இயேசுவின் கண்கள். 7வதாக அந்நிய அக்கினியினால் அழிக்கப்பட்டார்கள். இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து இன்னும் இந்த வசனங்களை நீங்கள் தியானிப்பீர்களானால் இன்னும் அநேக காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இன்னும் உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்துவார். அவருடைய வருகையிலே நீங்களும் காணப்படுவீர்கள். ஒருவர் கூட ஆமென் இயேசுடைய வருகையிலே கைவிடப்படவே கூடாது. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த அக்கினி எல்லாமே அனுப்பி ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து இயேசுவின் வருகையில் ஆமென் ரகசிய வருகையிலும் 2ஆம் வருகையிலும் ஆமென் அவரோடு கூட செல்லக்கூடிய ஆயத்தங்களை செய்யும்படியாக ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த காலை வேளையிலே பரிசுத்தரே, நீர் தந்து உம்முடைய வசனங்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு எச்சரிப்பின் வசனங்களாக தந்திருக்கிறீர். அக்கினியினாலே பதில் தருகிற தேவன் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆனாலும் கடைசியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததினாலே, அசுத்த ஆவிகளினாலே இன்றைக்கு எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது. இவைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு போகும். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊழியர்கள் கடைசியாக சொல்ல, நான் உன்னை அறியேன், உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லி விடுவார். அவர்கள் அக்கினி கந்தவும் ஏறுகிற கடலிலே சென்று பங்கடைவார்கள் என்று பார்க்கிறோம். இவைதான் அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானதை இந்நாட்களிலே நாம் செய்வோம். கர்த்தருக்கு சுத்தமானதை நாம் செய்வோமானால் ஆமென் இயேசுவோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நாளிலே +2 பாஸ் பண்ணின எல்லா
எல்லா பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அடுத்த வகுப்பிலே கடந்து செல்ல தேவாவியானவர் உதவி செய்யுங்க, நடத்துங்க, எல்லா தேவைகளையும் சந்தியுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். விட்டுவிட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு மாற்றி இயேசுவை நோக்கி பார்த்து ஆண்டவரே அக்னியின் மத்தியில் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே அப்பா உம்முடைய பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த வைரஸ் நாட்களிலிருந்து விடுதலை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றும் ஆண்டவரே. எல்லா ஊழியர்களையும் மிஷினரிகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படும்படியாக சொல்லிக்கிறோம். வாகனங்கள் எல்லாம் ஆண்டவரே வாகனத்தின் மூலமாய் அப்பா ஸ்தோத்திரம் குடும்பத்தை நடத்தி வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வாகனங்கள் எல்லாம் ஓடவும், ட்ரெயின் பஸ் எல்லாம் ஓடவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழித்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது ராஜா, ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது. எல்லாரும் சுகம் பெற்று வீடுகளுக்கு செல்லும்படியாக நாங்கள் எல்லா பயத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்படும்படியாக சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த தேசத்தையும் உலகம் அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கத்த நல்ல வேலைகளை தாங்க. இன்னும் வேத வசனத்தின் படியாக அமேன் அப்பா அதில் உறுதியாய் பற்றி கொண்டு இயேசுனுடைய தரிசனங்களை அவருடைய அக்கினி அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள ஒரு புதிய எல்லையால் நிரப்பப்படுகிறேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே திறப்பின் வாசலிலே நிற்கவும், அபிஷேகத்திலே நிரப்பி அக்கினி அபிஷேகத்தினாலே நிரப்பப்படவும், நாவுகள் அக்கினிமயமான நாவாக மாற்றப்படும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரசவத்துக்கு நேராக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரி வீடுகளிலும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் திருமணத்திற்காக ஆயத்தப்படப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உடைய வருகைக்கு எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சகல நாட்களிலும் இருந்து வழி நடத்துவாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.